நம்ம படித்த டிகிரிக்கு ஏற்ற ஜாப் கிடைக்கல அப்படின்னா அந்த டிகிரி ஒர்த்லெஸ் தாங்க சொல்லணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையாக பே பண்ணி படிச்சிருப்பாங்க. ஆனால் அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புவரான சேலரிக்கு வந்து வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. ஆர்எல்ஸ் வந்து என்னென்னா ஜாப் கிடைக்கிறதுக்கே ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஹையாக பே பண்ணி படிக்கிறவங்க மட்டும் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து என்னென்னா இப்போ இருக்க ட்ரெண்டில் எல்லா கிராஜுவேட்ஸுமே வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து என்னென்னா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன, இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து 6 lakh கிராஜுவேட்ஸ் வந்து வெளில வராங்க. ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 6% ஆஃப் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் கம்பெனியில் பிளேஸ் ஆகிறாங்க. ரிமைனிங் 94% ஆஃப் கிராஜுவேட்ஸ் வந்து அன்எம்ப்ளாய்டாக தான் இருக்காங்க. ஸோ இந்த ரிமைனிங் 94%ன்றது பாதி கூட கிடையாது. முக்கால்வாசி கிராஜுவேட்ஸ் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து என்னென்னா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க வருஷம். ஸோ இதோட ரீசன் என்னன்னு பார்ப்போம். ஸோ நிறைய காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஃபேக்கல்ட்டி வந்து இல்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஸோ நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருக்கதை அப்படியே வந்து என்னென்னா தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போர்டில் எழுதி போட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து தியரிட்டிக்கல் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் அட் தென் யூனிவர்சிட்டிஸில். ஸோ நம்ம வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போதோ இல்லை வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஓனாக நம்ம பண்ணும்போதோ நம்மளோட ப்ராக்டிக்கல் ஸ்கில்லை தான் நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் பத்தாது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் சைடில் நமக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும்தான் தராங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜ் தரதே கிடையாது. ஸோ இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்னே வந்து சொல்லலாம் இப்போ இருக்க கிராஜுவேட்ஸ் வந்து ஜாப்லெஸ் ட்ரெண்டு வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இருக்க கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கரண்ட் கம்பெனி அண்ட் தென் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இண்டஸ்ட்ரி ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு வந்து மேட்சாக இல்லைன்னே வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஸோ கம்பெனி சைடாக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரி சைடாக இருக்கட்டும் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே என்னென்னா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு டெக்னாலஜி வைஸ் அண்ட் தென் ரொம்பவே வந்து என்னென்னா அப்டேட்டடாக ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கு ஏற்றாப்புல நம்மளோட கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அப்டேட்டடாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி மேட்ச் இல்லாததுனால நம்ம வந்து கிராஜுவேட்ஸ் வந்து ரொம்பவே என்னென்னா ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஜாப் கிடைக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் நம்மளால் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்மளால் முடியவே முடியாது. ஸோ அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும் சரி ஸோ அதில் வந்து என்னென்னா நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் என்னென்னு ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபீல்டில் வந்து என்னென்னா எந்த ஃபீல்டுக்கு அதிகமான ஸ்கோப் இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணுங்க. ஸோ அந்த ஃபீல்டை வந்து என்னென்னா செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டில் இருக்க ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண லேர்ன் பண்ணுங்கள். ஸோ ஓரளவு உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் அதில் வந்து இருந்தாலே போதும். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஆஸ் அ ஃப்ரெஷராக வந்து உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூர் வந்து ஒரு பேசிக் நாலேஜ் தான் வந்து எதிர்பார்ப்பாங்களே தவிர பேசிக் நாலேஜ் ப்ளஸ் வந்து என்னென்னா அதில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து எங்களுக்கு இருக்கா அப்படின்றத வந்து என்னென்னா செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சிஎஸ் டிபார்ட்மெண்ட் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து ஒரு சின்டாக்ஸ் வந்து எழுத சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் அந்த சின்டாக்ஸ் எழுதும் போது ஸோ அந்த சின்டாக்ஸ் வந்து ஜஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும்தான் எழுதிருக்கீங்களா ஆர்எல்ஸ் வந்து என்னன்னா அந்த சின்டாக்ஸ் எழுதிட்டு அதோட ப்ராக்டிக்கல் வைஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அதோட ப்ராக்டிக்கல் சாம்பிளோட வந்து எழுதிருக்கீங்களா அப்படின்றதான் வந்து என்னென்னா அவங்க வந்து பார்ப்பாங்களே தவிர ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து எழுதியிருக்கணும், ஃபுல்லாக நாலேஜ் வந்து உங்களுக்கு வேணும், ஃபுல்லாகவே ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து இருக்கீங்களா அப்படின்றதான் வந்து செக் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களோட இன்டர்வியூ வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லேர்னிங் பைட்ஸ் வந்து எதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லேர்னிங் வீடியோஸ் வந்து போட போகிறோம். ஸோ அது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வைஸாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் வந்துன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.